பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். ஜூஸ் ரெடியாகி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஜூஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சுரைக்காய் குடுவையில் நீர் நிரப்பி குளிர்ச்சியாக நீரை குடித்து வந்தனர் நம்ம முன்னோர்கள். சுரைக்காய் குக்குர்பிட்டேசியா அப்படின்னு வெள்ளரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு நீர்க்காய். பாகற்காய், பூசணி, முலாம்பழம் இது எல்லாமே இந்த குடும்பத்தை சேர்ந்தது தான். இனிப்பு, கசப்பு அப்படின்னு 2 சுவைகளில் இது இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம இனிப்பு காயை தான் பயன்படுத்தணும். ஏன்னா கசப்பு உள்ள காய்களில் நம்ம ஜூஸ்லாம் போட்டு குடிக்கும்போது சில நச்சுத்தன்மைகள் இருக்கிறதா கூறப்படுது. இது கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். தெளிவாக சொல்கிறேன். இயற்கையாகவே இந்த சுரைக்காயில் குக்குர்பிட்டேசின் அப்படிங்கிற ஒரு நச்சுப்பொருள் உண்டு. இந்த காய் பூச்சிகள்லேருந்து தன்னை பாதுகாத்துக்க இயற்கையாகவே சுரக்கக்கூடியது. பெரும்பாலும் இது யாருக்கும் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணாது. சில பேருக்கு இதோட நச்சுத்தன்மை பிரச்சனையை உண்டு பண்ணலாம். குறிப்பாக சுரைக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறவங்களுக்கு அது கசப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த குக்குர்பிட்டேசின் அதில் அதிகமாக இருக்கலாம். இந்த குக்குர்பிட்டேசின் இருக்கிறதுனால தான் விலங்குகள் இந்த சுரைக்காயை அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. இந்த மிக அதிக கசப்பு சுரைக்காயில் இது அதிகமாக இருக்கிறதுனால இந்த நச்சுத்தன்மையால் நம்ம உடலில் என்னென்ன எதிர்வினைகள் உருவாகும்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, இரத்த கசிவு, இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் லேசான கசப்புங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. பட் மிக அதிக கசப்பான சுரைக்காய் அப்படின்னா முடிஞ்சளவு தவிர்க்கிறது முக்கியம். என்ன டாக்டர் வீடியோவோட ஆரம்பமே அதிர்ச்சியாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் நான் சொல்லக்கூடியதெல்லாம் சுரைக்காயோட நன்மைகள் தான். இப்போ பொங்கலும் முடிஞ்சாச்சு. இனிமேல் குளிர்காலம்லாம் முடிஞ்சு வெயிலோட தாக்கம் அதிகமாக போகிற நேரம். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இன்னும் ஏப்ரல் மாதம்லாம் வரும்போது எந்த அளவுக்கு வெயில் காய்ச்சும் அப்படின்னு சொல்லவே வேணாம். அதனால் வெயில் காலத்துலலாம் கண்டிப்பாக சுரைக்காய் எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட நீர் சத்து அதிகம். இதுக்கு அந்த டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி உண்டு. சிறுநீர் பெருக்கி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி உண்டு. உடலில் நீர் சத்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வெயிலிருந்து பாதுகாக்கப்படுறோம். அதனால் இந்த சுரைக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறையும் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். சுரைக்காய் ஒரு வெப்பமண்டல தாவரம். அதனால் இது நம்ம ஊரில் பயிர் செய்கிறதும் எளிது. ஆனால் இதோட பூர்வீகம் தென்னாப்பிரிக்கா. அதுக்கடுத்து இந்தியா, கனடா, அமெரிக்கா, ஐரோப்பா எல்லா நாடுகள்லையும் மிக பரவலாக விளைவிக்கப்படக்கூடிய ஒரு காய்னா சுரைக்காய். இந்த சுரைக்காய் நீங்கள் பயிர் செய்த காலத்துல இருந்து 15 நாளில் தயாராக ஆரம்பிச்சிடும். 60 நாளில் நீங்கள் சுரைக்காயை கொடியிலிருந்து எடுத்துடலாம். பச்சை நிறத்தில் 2லிருந்து 3 அடி நீளம் வரைக்கும் இருக்கக்கூடியது. சுரைக்காயின் மூலம் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு 12 நன்மைகள் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், நீர்ச்சத்து மிகுந்த காய் அப்படிங்கிறதுனால இதோட கலோரி அளவுகள் ரொம்ப குறைவு. 223 கிராம் ஒரு கப்பு அளவுக்கு நம்ம இதை சாப்பிட்டா கூட இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கலோரி வெறும் 17 கலோரி. இதோட புரதச்சத்து, கொழுப்புச்சத்து எல்லாமே ஒரு கப்புக்கு 1 கிராம் தான். மாவுச்சத்து மட்டும் ஒரு கப்புக்கு 3 கிராம். நார்ச்சத்தும் 1 கிராம் தான். குறிப்பாக ஏன் இவ்வளோ குறைவாக சக்தி இருக்குது அப்படின்னா, நீர்க்காய் இதில் பெரும்பாலும் இருக்கிறது நீர் மட்டும்தான், வாட்டர் மட்டும்தான். மீதி இருக்கக்கூடியது தான் அந்த சதைப்பகுதி, சாலிட் போர்ஷனுங்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ குறைவானது சக்தி, கலோரி அளவுகள், மாவு சத்து எல்லாமே. அதனால தான் இதை நம்ம வெயில் காலத்தில் சாப்பிட்றது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து என்னதான் இதில் நீர் சத்து மற்ற திடமான விஷயங்கள் குறைவாக இருந்தாலும் இதில் இந்த நீரில் இருக்கக்கூடிய வைட்டமின்களும் மினரல்களும் தான் நம்மளுக்கு பல நன்மைகளை கொடுக்குது. இரும்பு சத்து, கால்சியம் சத்து, ஜிங்க் சத்து இது எல்லாமே அதிகம். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ நம்ம பார்வைக்கு நல்லது, நம்மளோட உடலோட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது. இப்போ தான் இந்த ஜூஸ் பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். ஜூஸ் ரெடியாகி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஜூஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதோட டேஸ்ட்டுமே கசப்பு கம்மி. மிளகு போட்டிருக்காங்க, உப்பு போட்டிருக்காங்க. ரொம்ப சுவையாக இருக்குது. கூட கொத்தமல்லியும் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஜூஸை நம்ம பருகும்போது வீடியோட ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அதனால் 50 ml அப்படிங்கிற அளவு எடுக்கலாம். ஆனால் இது கண்டிப்பாக 150 ml இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி குடிக்கிறவங்க ஒத்துக்குதா அப்படிங்கிறதுக்காக குறைவாக குடிச்சு பாருங்கள். போக போக நீங்கள் எப்பவும் போல் 1 டம்ளர் அளவுக்கு செஞ்சு குடிக்கலாம். குறிப்பாக நம்ம அடுத்து வெயில் காலம் அதிகரிக்க நீங்கள் இதை நம்ம ரெகுலர் உணவில் வாரம் 2 முறை சேர்த்துக்கக்கூடிய ஒரு ஜூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து ஆங்கிலத்தில் ஜுக்கீனி அப்படின்னு அழைக்கப்படுது. இது லூட்டின், ஜியாசாந்தின், பீட்டா கரட்டின்
இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இதில் அதிகம். அதனால் நம்மளுக்கு புற்றுநோய்கள் அப்படிங்கிற விஷயம் என்றைக்கு வேணால் யாரை வேணால் தாக்கலாம். அதனால் அது வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பாரம்பரியமான எளிதாக சீப்பாக கிடைக்கக்கூடிய இந்த சுரைக்காயெல்லாம் வீட்டிலேயே வளர செய்து அடிக்கடி சாப்பிடுதல் அப்படிங்கிறது புற்றுநோய்கள் பரம்பரையிலேயே இருந்தாலும் அந்த புற்றுநோய் வரதை தள்ளி போட முடியும். பரம்பரையிலே இல்லாதவங்களுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய நச்சு உணவுகள், நச்சு சுற்றுப்புறங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து அதன் மூலமா வரக்கூடிய புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது. அதனால சுரைக்காய் கட்டாயம் நம்ம எடுத்துக்கணும் புற்றுநோய்கள் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு. அடுத்து நம்ம ஜீரண மண்டலத்துக்கு வருவோங்க. நார்ச்சத்தோடு சேர்ந்த நீர்ச்சத்து அப்படிங்கிறதே இதில் கிடைக்கிது நம்மளுக்கு. பொதுவாக பாத்ரூம் போய் உட்காந்தோம்னாலே ரொம்ப நேரம் உட்காந்துருப்பவங்க ஜாஸ்தி. என்னோடய பைல்ஸ் வீடியோவில் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ரொம்ப நேரம் நம்ம உட்காரக்கூடாது பாத்ரூமில், முக்குன்னு முக்கக்கூடாது. எதனால் முக்கக்கூடாது, எதனால் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்கேன். அது இயற்கையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 5 to 10 நிமிஷம் அதுக்கு மேலே யாருமே பாத்ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய வேஸ்ட் அப்படிங்கிறது இந்த நீர் சத்தும் வளவளப்பான எண்ணெய் சத்தும் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பாட்டுக்கு தானாக வெளியேறிடும். அதனால் இந்த சுரைக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து என்ன பண்ணுது தெரியுங்களா? அது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள், கிருமிகளை சில விஷயங்களை தருது. ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். இதுக்கு தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஃபேட்டி ஆசிட்னா ஒரு விதமான கொழுப்புகள், ஆனால் நல்ல கொழுப்புகள். இந்த நல்ல கொழுப்புகளை உணவாக அந்த பாக்டீரியாவுக்கு தந்துடுது. அப்போ அந்த பாக்டீரியாக்கள் வளவளப்பு தன்மை கொடுக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், இந்த பாக்டீரியாக்கள், இந்த நார்ச்சத்து, இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் சேர்ந்து மலச்சிக்கலே நம்மளுக்கு வராமல் பார்த்துக்கும். குடலில் வேறு ஏதாவது அலர்ஜி, இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் குறைக்கக்கூடியது இந்த சுரைக்காய். அடுத்து சர்க்கரை உள்ளவங்களுக்கு ஒரு அதி அற்புதமான உணவுன்னு சொல்லலாம் சுரைக்காயை. ஏங்க நான் முன்னாடியே சொன்னல, ஒரு கப்புறம் 233 கிராமில் வெறும் 3 கிராம் தான் மாவுச்சத்து. மாவுச்சத்து தான் சர்க்கரையை ஏற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ இந்த மாவுச்சத்து மிக குறைவு, ஆனால் ஒரு பல்காக ஒரு உணவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுங்க, நம்ம இப்போ ஒரு 150 ml குடித்தோம். இந்த 150 ml குடித்தோன்னா அதில் ஒன்றுமே கிடையாது, சர்க்கரையும் கிடையாது, மாவுச்சத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் உடம்புக்குள்ளே ஒரு டென்ஸாக ஒரு திட உணவு மாதிரி ஒரு விஷயம் உள்ளே போய் இப்போ வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்கு. இந்த ஃபீலிங்கே எனக்கு ஒரு ஃபுல்னஸை தருது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மதியானம் நம்ம சாப்பிடவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபுல்னஸை தருதுன்னா பாருங்க, இது எந்த வகையில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? சர்க்கரை அளவுகள் குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை உள்ளவங்க ஒவ்வொரு வேளைக்கும் சாப்பிடக்கூடிய உணவுகளோட அளவை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீராகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே 5வது நன்மையா, இது நம்ம உடம்புக்கு ஃபில்லிங் தரதுனால உடல் எடை குறைப்பவர்களுக்குமே இது ரொம்ப நல்லது சுரைக்காய். 6வது, இதய நோய்களுக்கு நம்ம நிறைய காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இப்போ. அதாவது கொழுப்புகள் படியாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாட்டின் வகை மருந்துகள் மாதம் நம்ம டெய்லி சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்கிறோம். இந்த ஸ்டாட்டின் மருந்துகள் கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரோம். இதுவே ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா வந்துடும். கூடவே ரத்தம் உறைதல் தன்மையை குறைக்கிறதுக்கான மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கும். அது ஒரு 200 ரூபா 250 ரூபா வரைக்கும் வரும் மாதம். அது இல்லாமல் சப்போஸ் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கு. அது ஒரு 2000 ரூபா வரும். ஆக மாதத்துக்கு ஒரு 3000 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம இதய நோய்களுக்காக தொடர்ந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரோம். இதய நோய்கள் வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சுரைக்காயெல்லாம் நம்ம தொடர்ந்து சாப்பிடணும். சாப்பிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய பல செலவுகளை குறைக்க முடியும். ஏன்னா இந்த சுரைக்காயில நம்ம சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் இதுவும் ஒரு நார்ச்சத்து, நீர்ச்சத்து மிகுந்த ஒரு உணவு. இது மாதிரி எல்லா நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது எந்த அளவுக்கு கொழுப்புகள் குறையுதுன்னு ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. இதன் மூலமாக மினிமம் ஒரு 2 மில்லிகிராம் per deciliter அப்படிங்கிற அளவில் கொழுப்புகள் குறையிறது, கெட்ட கொழுப்புகள் குறையிறத பார்க்க முடியுது ஆவரேஜா ஆராய்ச்சிகள்ல. கூடவே இந்த மாதிரி காய்கறிகள்ல பொட்டாசியம் சத்தும் ஜாஸ்தி. இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளுக்கு இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு அரண் பாதுகாப்பு கவசமா செயல்படக்கூடியது இந்த மாதிரி காய்கறிகள். இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது பிற்காலத்தில் நம்ம செலவை குறைக்கும். 7வது, இந்த சுரைக்காய் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் கண் பார்வை இழப்பை கூட தடுக்கக்கூடியது வயதாகும் போது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல. அதுவும் உண்மைதான் ஒரு வகையில். எப்படின்னா மேக்குலர் டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வயதானவங்களில் பார்வை குறைவு ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் விழித்திரையில் இருக்கக்கூடிய மேக்குலா பகுதி டீஜென்ரேட் ஆகிறது, அதாவது சிதைவடைகிறது. இந்த மேக்குலர் டீஜென்ரேஷன், மேக்குலர் சிதைவை குறைத்து கண் பார்வை இழத்தல் பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியது சுரைக்காய்.
இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய லூட்டினும் ஜியாசாந்தினும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்னு சொன்னேன். இது வந்து நம்ம லென்ஸ் வந்து கட்ராக்டு புரை வர்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது வயதாகும். ஆனால் இந்த லென்ஸில் படியக்கூடிய இந்த வெள்ளை படிமங்கள், லென்ஸு கடினமாகிறது, புரதங்கள் அப்படியே கரைஞ்சு கடினமாகிற அந்த வெள்ளை படலம் மாதிரி நம்ம கண்களோட லென்ஸில் படியக்கூடிய விஷயத்தை தடுக்கக்கூடியது இந்த சுரைக்காய். இதில் இருக்கக்கூடிய லூட்டினும் ஜியாசாந்தினும். 8, இது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே சத்துக்கள், கால்சியம் சத்துக்கள் இதுக்கு உதவி புரியுது. 9வது, வயதாகும் போது வரக்கூடிய இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்குதல். இதனால் பாத்ரூம் வந்து நைட் அடிக்கடி வருது, அர்ஜென்ட்டாக வரும், போய் பாத்ரூமில் நின்னா வராது, அப்புறம் சொட்டுவாக வரும். இதெல்லாம் வந்து ப்ராஸ்டேட் வீங்கிறதுக்கான அறிகுறிகள். இந்த ப்ராஸ்டேட் ஹைப்பர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு உணவு சுரைக்காய். இந்த ப்ராஸ்டேட்டோட வீக்கத்தை குறைக்கும். அடுத்து, தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்களுமே இந்த சுரைக்காய் ரெகுலராக சேர்த்துக்கலாம். தைராய்டோட அளவுகளை பேலன்ஸில் சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு உதவுறதா இன்னும் ஃபுல் ஆராய்ச்சிகள் இல்லைனாலும் ஓரளவுக்கு எவிடன்ஸ் இருக்குது. முக்கியமாக இது வந்து உணவுகளில் சேர்த்துறது ரொம்ப ஈஸி சுரைக்காயை. அதனால் எப்படி ஒரு உணவு முறையை இப்போ சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து சுரக்காய் ஜூஸ் போட போகிறோம். இப்போ வந்து நான் கட் பண்ணுறேன். இந்த அளவு போடுறது சுரக்காய் ஜூஸ் போட. கூடலாம் செய்ய வேண்டாம். இதில் வந்து விரையும் ரொம்ப இருக்காது, இருந்தாலும் ஒன்றும் இது கிடையாது. இதோட கொஞ்சோண்டு மிளகு போடுறேன். கொஞ்சம் காரமாக குடித்தா ரொம்ப காரம் இல்லை, தேவையான அளவு உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன். இப்போ அரைக்க போகிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். வெயிட்டாக இருக்குது பிள்ளைங்க எல்லாருக்கும், இந்த பிள்ளைங்களுக்கும் அதை கொடுக்கலாம். இப்போ தான் இந்த ஜூஸ் பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். ஜூஸ் ரெடியாகி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஜூஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதில் வந்து மிளகு போட்டிருக்கிறாங்க, உப்பு போட்டிருக்காங்க. ப்ளஸ் இதோட டேஸ்ட்டுமே வந்து கசப்பு டேஸ்ட்டு சுத்தமாக கிடையாது, நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்குது.
வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ருசியாக இருக்கும். இதை வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து சுரக்காய் வந்து சீவும், அரைக்க வேண்டாம், சீவி போடணும். நல்லா சீட் அந்த பொடிசாக அரைக்க வேண்டியது இதில் ஏற்கனவே தண்ணி சேர்த்துருக்கு நிறைய. இப்போ வந்து நம்ம சீவி வச்சுருக்கோம், நைஸாக இருக்கும் பாருங்க. அரைக்கிறதோட இது நல்லாயிருக்கும். அரைச்சா நிறைய தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இது நல்லா கேரட் சீவுற மாதிரி இருக்கும். இதை வந்து இதில் போடுறோம் சார். சுரக்காய் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சுரக்காய் தோசை ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஆங்கில மருத்துவம், அதோட ஆராய்ச்சிகள், இதை பேஸ் பண்ணி நான் சொன்னேன். இனிமேல் வந்து கொஞ்சம் நம்ம பாரம்பரிய உணவு முறையில் வந்து இதற்கான நன்மைகளாக என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு என்கிட்ட ஆராய்ச்சி எவிடன்ஸ் இல்லைனாலும் இதையும் நம்ம சொன்னோம்னா நல்லது தானே. ஆண்மை குறைபாட்டை நீக்கக்கூடியது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. கல் அடைப்பு நீங்கும். சிறுநீரக இது நேச்சுரலாகவே ஒரு டையூரெட்டிக், சிறுநீர் பெருக்கி. அதனால் சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அதை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, இது வந்து ஒரு பித்த சமனி, அதாவது உடலின் வெப்பநிலை, பித்தம், இது ரெண்டையும் சமநிலைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஏன்னா இது வந்து சித்த மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம் அந்த ஆங்கிளில் கூறப்படக்கூடிய ஒரு விஷயம். ஜீரண மண்டலத்துக்கு கண்டிப்பாக உதவி புரியும்னு நினைக்கிறேன் இந்த பண்பு. பொதுவாக சுரைக்காய் அப்படிங்கிறது வெயில் காலத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிற நல்லது. குளிர்காலத்தில் யூஸ் பண்ணும்போது மிளகு, உப்பு, கொத்தமல்லி போட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது சுவையாகவும் இருக்கும், சளி பிடிக்காது. சுரைக்காய் இலையும் சத்து தான், பட் அதுக்குள்ளே நான் இன்றைக்கி போகலை. இது வரைக்கும் நான் சொன்னதே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம சுரைக்காயை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்நேரம் புரிஞ்சிருப்பீங்க. பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு உபயோகமான மருத்துவ தகவலோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.